தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிகிற வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார். நாங்க அடுத்து டைரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டைரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆனோடனே நீங்க வந்து டைரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், பல்வேறு சப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு டாபிக். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. தி 73rd Constitutional Amendment Act was passed during the period of dash. சரிங்களா? ஸோ 73வது அரசியலமைப்பு திருத்தமானது இவரது காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ 1992ல இந்த 73rd Amendment Act அப்படிங்கிறது பாஸ் பண்றாங்க. சரிங்களா? 1992 73rd Amendment பாஸ் பண்றாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ். சரிங்களா? நரசிம்மராவ் அப்படிங்கிற நபர் தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்றாரு. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? 73rd அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? இந்த 73rd அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷெட்யூல் நம்பர் 11 அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ ஷெட்யூல் நம்பர் 11 அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜை பத்தி குறிப்பிடுது. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நிறைவேற்றுவதற்காக அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஒரு புதிய அட்டவணையும் பகுதியும் தான் பார்த்தீங்கன்னா இந்த 73rd Amendment அப்படிங்கிறது, 73வது சட்ட திருத்தம். சரிங்களா? ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்றதுக்காக இந்த 73rd Amendment டிசைன் பண்ண கமிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா LM Singhvi Committee. I'm sorry. LM Singhvi Committee. சரிங்களா? LM Singhvi Committee தான் இந்த பஞ்சாயத்து ராஜ அரசமைப்பு சேர்க்க அமைக்கப்பட்ட குழு. சரிங்களா? இவங்க டிசைன் பண்ணது தான் 73rd Amendment கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ ஃபேக்ட் பாருங்க. The 73rd Constitutional Amendment Act was passed during the period of Narasimha Rao. சரிங்களா? எந்த இயர்னு கேட்டீங்கன்னா 1992 அப்படிங்கிற பீரியட்ல கொண்டு வராங்க. சரிங்களா? அதே போல இந்த 73rd Amendment ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்றாங்க. அந்த கமிட்டி பத்தினா சேர்பர்சன் LM Singhvi அப்படிங்கிற பர்சன். சரிங்களா? ஸோ யார் கொண்டு வராங்க? நரசிம்ம ராவ் கொண்டு வராங்க. தென் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2. As per the division of powers of India in the concurrent list, there are dash. இந்தியாவில் அதிகார பகுப்பில் பொதுப்பட்டியலில் உள்ளவை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது எங்க எடுக்கப்படும் கேட்டீங்கன்னா ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இட் வாஸ் ட்ரான் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஷெட்யூல் நம்பர் 7 கொடுத்திருப்பாங்க. ஷெட்யூல் நம்பர் 7 7வது அட்டவணை கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அதிகார பகிர்வுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சரி, அது என்ன அதிகார பகிர்வுகள்? ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் தென் செகண்ட் ஒன் ஸ்டேட் லிஸ்ட் தென் தேர்ட் ஒன் கன்கரண்ட் லிஸ்ட். சரிங்களா? ஒன்று மத்திய பட்டியல், இரண்டாவது மாநில பட்டியல், மூன்றாவது பொதுப்பட்டியல். அதான் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது. சரி, இந்த ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாவே இட் மீன்ஸ் 1950ஆம் ஆண்டு சில நம்பர்ஸ் இருந்தது, சில யூனிட்ஸ் இருந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்கரண்ட் லிஸ்டா ஒரு அமௌண்ட் இருந்தது, ஸ்டேட் லிஸ்டா ஒரு அமௌண்ட் இருந்தது. இப்போ அட் பிரசன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அட் பிரசன்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்ல 98 இருக்குது. அட் பிரசன்ட் 2021ல 98 இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்ல 59 இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்ல 52 இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால சரிங்களா 47 பதிலா ஆன்சர் 52 வரணும். ஸோ பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. 47 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பழைய ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய புது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா எக்ஸாக்ட் அப் டு டேட் டேட்டா பார்த்தீங்கன்னா 52, எக்ஸாக்டா 52. சரியா?
So இது answer. So let's move to question number 3. So consider the following statements. Assertion A. If no confidence motion is passed against a minister, then all ministers should resign. Reason: only the concerned minister to resign. Now select your answer according to the coding scheme given below. சரியா? அதாவது தமிழ்ல ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றினால் அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும். Before that, no confidence அப்படின்னா என்ன? நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா என்ன? சரிங்களா? அதற்கு முன்பாக what is meant by absolute majority? Absolute majority. சரிங்களா? அந்த absolute முழு பெரும்பான்மையை பார்த்தா அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த absolute majority அப்படிங்கிறது say for example இந்தியாவில் 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குன்னு வச்சுங்களேன், எம்பி சீட்ஸ் தான் இருக்குது இந்தியாவில். இவ்வளவு பேர் தான் கண்டெஸ்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு எம்பி எலெக்ட் ஆக முடியும். சரிங்களா? இதுல 50%, it means 271 இதுதான் 50% பிளஸ் 1. அப்ப 271 பிளஸ் 1 272 பேர் எம்பிக்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த கட்சியை சார்ந்த நபர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். சரிங்களா? அந்த எண்ணிக்கை தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. சரிங்களா? ஒருவேளை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சரிங்களா அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 272 ஆட்சிமைக்கு தேவையான 272 மெம்பர்ஸ் ரூலிங் பார்ட்டில கிடையாது. சரிங்களா? சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோர் டெஸ்ட் பேர் தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம். ஆளுங்கட்சியில ஆட்சிமைக்கு தேவையான எண்ணிக்கையினுடைய விகிதம் குறைவா இருக்குது, 272 இல்ல 260 தான் இருக்குது, 240 இருக்குது அப்படின்னு எதிர்கட்சியில் உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சிகளை கொண்டு வருவாங்க, ஆப்போசிட் பார்ட்டியை கொண்டு வருவாங்க. சரிங்களா? சோ அப்படி கொண்டு வந்தா என்ன சார் ஆகும்? ஒருவேளை இந்த 272 அப்படிங்கிற எண்ணிக்கையை ரூலிங் பார்ட்டி வாக்கெடுப்புல போல் பண்ண தவறினாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசாங்கம் ரிசைன் பண்ணி ஆகும். சரிங்களா? ஆளுங்கட்சியில் கூடிய அனைத்து மினிஸ்டர்ஸும் ரிசைன் பண்ணி ஆகும். The statement number 1 is correct, which means assertion is correct. சரிங்களா? கூற்றானது சரியானது. அதே போல இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு அமைச்சருக்கு எதிராகவோ அல்லது பார்த்தா ஒட்டுமொத்த அமைச்சருக்கு எதிராகவோ கொண்டு வரலாம். சரிங்களா? பிரைவேட் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அவங்களுக்கு இதை கொண்டு வர முடியாது. சரிங்களா? சாதாரண ஒரு எம்பிக்கு எதிராக இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வர முடியாது. சரியா? தென் செகண்ட் திங், சரி இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது இந்தியன் பார்லிமெண்ட்ல எப்ப ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கேட்டீங்கன்னா from 1963 1963ஆம் ஆண்டு ஜேபி கிருபாலினி அப்படிங்கிற நபர் தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த முதல் நபர். சரிங்களா? அதே போல இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை சந்தித்த முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற நபர் தான் இந்தியாவில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத எதிர்கொண்ட முதல் நபர். சரிங்க சார். இந்தியாவில் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத அதிக முறை எதிர்கொண்ட நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தி ஆல்மோஸ்ட் 15 டைம்ஸ் 15 முறை பாராளுமன்றத்தில் 15 முறை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட முதல் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரா காந்தி அவங்க. ஸோ லாஸ்டா எப்பன்னு கேட்டீங்கன்னா 2019 வந்திருக்கும். 2019ல 26th நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். சரிங்களா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் கடைசி தீர்மானம் 26 நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். சரிங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, which means அந்த அமைச்சர் மட்டும் பதவி விலக வேண்டும். The statement, it means the reason is incorrect. Reason is incorrect. சரிங்களா? ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் டு ரிசைன். சரிங்களா? அப்ப ஆன்சர் பாருங்க, ஏ சரி ஆனால் ஆ தவறானது. சோ சி இஸ் த ரைட் ஆன்சர். Assertion is right and reason is incorrect. சரியா? Let's move question number 4. So look at the question number 4. On which of the following grounds an elected MP can be disqualified for defection? Option number A,
if voluntarily gives up membership of political party. First of all, what is meant by defection? Defection na enna? அது பார்த்தா anti defection na enna? What is meant by anti defection law? So 1985 ல 52nd amendment மூலமா கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. ஒரு புதிய விஷயத்தை பார்த்தா இன்க்ளூட் பண்றாங்க. அதுதான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கெடியூல் நம்பர் 10 இதை ஆட் பண்றாங்க. ஸ்கெடியூல் நம்பர் 10ல இதை ஆட் பண்றாங்க. 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுதான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த லா என்ன பண்ணுது, இது எதற்காக கொண்டு வரப்பட்டது பாத்தீங்கன்னா, கட்சி சார்பா சே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு காங்கிரஸ் கட்சி சார்பா ஒரு எம்பி வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆகிறாரு. ஆனா அவர் பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு அல்லது பார்த்தா சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு எந்த கட்சி சார்பா அவரு செயல்படணுமோ அப்படி செயல்படாம காங்கிரஸ் அகைன்ஸ்டாவோ காங்கிரஸ் எதிராகவோ அல்லது மற்ற கட்சியோட இணைந்தால் அவருடைய எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவி பறிபோகும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அது எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டெப் நம்பர் 1 பாருங்க, if voluntarily gives up membership of political party. சரிங்களா? தான் சார்ந்த கட்சியிலிருந்து அவர் விலகினால் சரிங்களா அவருடைய எம்பி பதவி பறிபோகும். It is correct. The statement number 1 is correct. தன்னிச்சையாக கட்சியிலிருந்து பதவி ராஜினாமா செய்தால் அவருடைய டிஃபெக்ஷனை பேஸ் பண்ணி அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். யார் பண்ணுவாங்க சார் கேட்டா ஸ்பீக்கர். சரிங்களா? லோக்சபா ஸ்பீக்கர் வந்து பார்த்தா எம்பி பண்ணுவாரு. இன்கேஸ் பார்த்தீங்கன்னாக்க அசம்பிளி ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கூடிய எம்எல்ஏக்களை பண்ணுவார். சரிங்களா? So step number 1 is correct. Then move to step number 2. If the votes are abstains from voting contrary to the direction of his political party. பாருங்க, தனது கட்சியின் கட்டளைக்கு விரோதமாக பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும் அல்லது போடாமல் இருந்தால் it is correct. சரிங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விப், கொறடா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விப் ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொறடா இருப்பாங்க. அப்ப அந்த கட்சியினுடைய விப் என்ன சொல்றாரோ அதைத்தான் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ நீங்க செயல்படுத்த முடியும். அதை தாண்டி நீங்க செயல்படுமே ஆனால் உங்களை ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம், இந்த டிடெக்ஷன் லாவை பேஸ் பண்ணி டிஃபெக்ஷன் லாவை பேஸ் பண்ணி உங்களை பதவி நீக்கம் செய்யலாம். So the step number 2 is correct. And then third one, if expelled by his party. சரிங்களா? கட்சியில் நீக்கப்பட்டால் the statement is incorrect. The statement is incorrect. கட்சியில் நீக்கப்பட்டால் சரிங்களா அதற்கு அந்த நபர் டிஃபெக்ஷன் லாவை பேஸ் பண்ணி பதவி விலக தேவையில்லை. சரிங்களா? So step number 4 பாருங்க, if he joins some other political party other than one from very one. சரிங்களா? தான் ஜெயித்த கட்சியை விட்டு வேறொரு அரசியல் கட்சியில் சேரும் பொழுது அவர் டிஃபெக்ஷன் லாவை பேஸ் பண்ணி பதவி இழப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இந்த ஸ்டெப் நம்பர் 4 இஸ் கரெக்ட். சரிங்களா? 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப ஆன்சர் பாருங்க, now your answer will be 1, 2 and 4. 1, 2 and 4. So option number B is correct. Option number B is correct. 1, 2 and 4. So டிஃபெக்ஷன் அப்ப கொண்டு வராங்க 1985ல 52nd amendment மூலமா ஷெட்யூல் நம்பர் 10 ஆட் பண்றாங்க. சரியா? இந்த டிஃபெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு நபர் தான் தேர்ந்தெடுத்த கட்சியிலிருந்து கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால் சரிங்களா, if he voluntarily gives up his membership to the political party, அப்படி பண்ணா மட்டும்தான் அவருடைய டிஃபெக்ஷனா போகுமே தவிர மற்றபடி கட்சியே அவரை நீக்கினால் அந்த டிஃபெக்ஷனா பொருந்தாது. சரிங்களா? வாலண்டரியா பண்ணும்போது தான் பொருந்தும். அதே போல தான் சார்ந்த கட்சியை விட்டு மற்ற கட்சி இணையும் பொழுது அவருடைய டிஃபெக்ஷனா பொருந்தும். இது யார் பண்ணுவான்னு கேட்டா லோக்சபா மீன்ஸ் லோக்சபாவோட ஸ்பீக்கர் பண்ணுவாரு. இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி மீன்ஸ் அந்த அசம்பிளியோட ஸ்பீக்கர் பண்ணுவார். சரிங்களா? லெட்ஸ் மூவ் கொஸ்டின் நம்பர் 5. Look at the question. Which one of the following is not a salient feature of the Constitution of India? So option number A, directive principles of state policy. Option number B, flexible constitution. Option number C, secularism. Option number D, single citizenship. நம்மளோட சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. What are the salient features of the Constitution? சரிங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய single citizenship ஒற்றை குடியுரிமை இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க செகுலரிசம் மதச்சார்பின்மை இதுவும் இருக்கும். சரிங்களா? தென் flexible constitution இதுவும் இருக்கும்.
ஆனா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது சரியா salient featuresல கிடையாது. So your option will be option number A. So directive principles of state policy. Let's move question number 6. Look at the statements. The parliament consists of option number A, Lok Sabha and Rajya Sabha. Option number B, the president, Lok Sabha and Rajya Sabha. Option number C, Lok Sabha, council of ministers and Rajya Sabha. And option number D, Lok Sabha, Rajya Sabha and vice president. சரிங்களா பாராளுமன்றமானது எதை கொண்டுள்ளது சரிங்களா உங்களுடைய ஸ்கூல் கொடுத்திருப்பாங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 79 விதி எண் 79 which consists of president of India and then Lok Sabha and finally Rajya Sabha. அப்ப பாராளுமன்றம் என்பது விதியின் 79 கீழே 79 கீழே பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அவரை உள்ளடக்கியது, லோக்சபாவை உள்ளடக்கியது மற்றும் ராஜ்யசபாவை உள்ளடக்கியது. இதுல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ அல்ல பார்த்தீங்கன்னா சிஏஜியோ அல்ல மற்றவர்களோ வரமாட்டாங்க. ஸோ யுவர் ஆப்ஷன் வில் பி பி சரிங்களா ஆப்ஷன் வில் பி பி ஜனாதிபதி கீழ் சபை மற்றும் மேல் சபை லோக்சபா President, Lok Sabha and Rajya Sabha. So option number B is right. Let's move question number 7. So who is the real executive in a state? So what is meant by executive? Executive in a state. மாநிலத்தின் உண்மையான செயல் தலைவர் யார்? It means ஆட்சித்துறை அதிகாரி யார்? சரிங்களா இதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா who is the head of the state and then head of the government அரசின் தலைவர் யார் அரசாங்கத்தின் தலைவர் யார் in terms of state அரசின் தலைவர் அப்படிங்கிறது in terms of stateல அரசின் தலைவர் அப்படிங்கிறது இரண்டு விஷயத்தை மையப்படுத்துது ஒன்று President of India and then second one in terms of state அப்படின்னா governor சரியா அரசின் தலைவர் கேட்டானா ஒன்றிய அரசுக்கு பார்த்தா president so மாநில அரசுக்கு governor so head of the state will be president or governor in terms of government head of the government கேட்டாங்கன்னா சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல வருவாரு அதே பார்த்தா பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வருவார் ஒன்றிய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் சீஃப் மினிஸ்டர் சரியா இங்க क्वेश्चन பாருங்க the real executive in a state மாநிலத்தின் உண்மையான செயல் அதிகாரத்தை கொண்டவர் யார் ஆர்டிகல் நம்பர் 164 நீங்க படிச்சிருப்பீங்க என்ன கொடுத்தோம் அப்படின்னா the real executive powers laid on Chief Minister and his Council of Ministers. சரிங்களா ஒன்றிய மாநில அரசினுடைய விதி 164 பிரகாரம் முதலமைச்சரும் அவர் தலைமையிலான அமைச்சரவையினால் முழுமையான செயல் அதிகாரத்தை கொண்டுள்ளது So option will be D. சரிங்களா the Chief Minister and the Council of Ministers of a state. So let's move question number 8. So comptroller, it is not controller, it is comptroller. Comptroller and Auditor General is appointed by dash. Option number A, President. Option number B, Vice President. Option number C, Rajya Sabha. And option number D, Lok Sabha. First of all, article number 148 to 151. It explains about CAG, Comptroller Auditor General of India. சரியா இதுல விதி எண் 148 பாருங்க article 148 appointment of the CAG it is administered by the President of India. CAG அப்படிங்கிற பர்சனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் யாரோ அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் சரிங்களா அவங்களுடைய டென்யூர் பாத்தீங்கன்னா
6 years or age up to 65. 6 years or age up to 65. So இதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய appointment. So who will appoint CAG? Obviously he must be President of India. சரிங்களா? Then let's move question number 9. Look at the question number 9. Central Vigilance Commission was set up on the recommendation of dash. சரிங்களா? மத்திய புலனாய்வு அலுவலக கண்காணிப்பு ஆணையமானது யார் பரிந்துரையின் கீழ் அமைக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? 1955ல நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆணையமானது ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிபிசி அப்படிங்கிறது ஒரு கமிட்டியின் பரிந்துரையின் கீழே உருவாக்கப்படுது. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1962ல ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க ஒன்றிய அரசாங்கம், இட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட். அந்த கமிட்டியோட சேர்பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சந்தானம் அப்படிங்கிற நபர். கிட்டத்தட்ட 1964ல தன்னுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறாரு சந்தானம் அப்படிங்கிற நபர். இந்த 1964ல சந்தானம் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் சிபிசி அப்படிங்கிறத இந்தியாவில் ஃப்ரேம் பண்றாங்க 1964ல. சரிங்களா? 1964ல இருந்து கிட்டத்தட்ட 2003 வரை இட் இஸ் நாட் a statutory body. 1964 முதல் 2003 வரை சிபிசி ஆனது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக செயல்படவில்லை. கடைசியில 2003ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா it attains statutory body status. 2003ஆம் ஆண்டு சட்டப்பூர்வ அந்தஸ்துக்கான தகுதியை பெற்றது இந்த சிபிசி அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அப்போ யாருடைய பரிந்துரைக்கு உருவாக்கப்பட்டது? சந்தானம் கமிட்டி. சோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? Then next one, question number 10. Question number 10. Look at the question. The institution of Lok Ayuktha was created first in Maharashtra in the year of dash. So Lok Ayuktha na என்ன? Lokpal na என்ன? First தெரிஞ்சுங்க. சரிங்களா? Lokpal, Lok Ayuktha. லோக்பால் அப்படிங்கிறது உயர்மட்ட அமைப்புகளான பிரதமர், சரிங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஒரு அமைப்பு. அதே போல லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஒரு மாநில எல்லைக்குள்ள மாநிலத்தினுடைய மிக உயர்ந்த அதிகாரிகளான சீஃப் மினிஸ்டர்ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ அவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக்பால் எப்போ ஃப்ரேம் பண்றாங்க, அதே போல பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா எப்ப ஃப்ரேம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த லோக் ஆயுக்தாவும் லோக்பால் அப்படிங்கிறதும் ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனுடைய நம்மளுடைய இந்திய வருஷன் தான் இரண்டுமே. சரிங்களா? சோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா 1971ல தான் மகாராஷ்டிரால இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரிசால பண்ணிருப்பாங்க. 1970ல ஒரிசால ஏற்படுத்தினாங்க, பட் ஆனா செயல்பாட்டுக்கு வரல. சரிங்களா? முழுமையா செயல்பாட்டு வந்தீங்கன்னா மகாராஷ்டிரால 1971ல. சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் டி இஸ் கரெக்ட். மகாராஷ்டிரா 1971. So look at the question number 11. So who decides whether a bill is a money bill or not? சரிங்களா? First of all, இந்த பில் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுது? சரிங்களா? மசோதா என்றால் என்ன? மசோதா எப்படி அறிமுகம் செய்யப்படுது? சரிங்களா? அதுல பார்த்தா பண மசோதா என்ன, நிதி மசோதா என்றால் என்ன, சாதாரண மசோதா என்றால் என்ன, சட்ட திருத்த மசோதா என்றால் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ ஆர்டிகிள் நம்பர் 107 விதியின் 107 கீழே பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதாவானது பாராளுமன்றத்தில் அறிமுகமாகுது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் a bill to the parliament either in லோக்சபா ராஜ்யசபா. சரிங்களா? இந்த சாதாரண மசோதா அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல ஏதேனும் ஒரு அவையில கொண்டு வரலாம். கொண்டு வரப்படக்கூடிய அவையில சாதாரண பெரும்பான்மையோ அறுதி பெரும்பான்மையோ அல்லது பார்த்தா எஃபெக்டிவ் மெஜாரிட்டியோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி பெருமே ஆனால் அந்த மசோதாவானது பிரசிடன்டோட அசந்துக்கு போகும். அவர் சிக்னேச்சர் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பில்லானது ஆக்டா மாறிடும். இதுதான் ப்ரொசீஜர். சரியா? ஆனா ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்ற பிறகு இந்த பில் ஆர்டினரி பில்லா,
ஃபினான்ஸ் பில்லா, மணி பில்லா, அல்லது பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்க? சரிங்களா? he must be speaker of the house. ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ். ஒரு மசோதாவை பண மசோதாவா, நிதி மசோதாவா, அரசியலமைப்பு திருத்த மசோதாவை என்று உறுதி செய்து விளக்கம் அளிக்கிறார் கேட்டா த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ், சபாநாயகர். சரிங்களா? சோ மணி பில் அப்படிங்கிற விதின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 110 இதுதான் மணி பில். அதே போல ஃபினான்ஸ் பில், சரிங்களா, 117 ஃபினான்ஸ் பில். சரிங்களா? அதே போல பார்த்தா ஆர்டிகல் நம்பர் 112 பட்ஜெட். பட்ஜெட். சரிங்களா? ஆர்டினரி பில் 107. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில், சாதாரண மசோதா. சரியா? சோ இந்த மணி பில் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் அடங்கும். சரிங்களா? சோ லெட்ஸ் மூவ் டு த क्वेश्चन நம்பர் 12. Look at the statement. The chairman of the Official Language Commission in 1955 was option A Govind Ballabant, B.G. Ger, சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் C டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆப்ஷன் நம்பர் D சந்தானம். 1955ல ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அலுவல் மொழி சார்ந்த ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா B.G. Ger அப்படிங்கிற நபர். B.G. Ger அப்படிங்கிற நபர். சரியா? இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்சி மொழி வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் ஆட்சி மொழியா இருக்கட்டும், நீதிமன்றத்தினுடைய ஆட்சி மொழியா இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தினுடைய ஆட்சி மொழியா இருக்கட்டும், எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அதுதான் அவங்களுடைய பணி. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்முடைய ஷெட்யூல் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அபிஷியல் லாங்குவேஜஸ். அபிஷியல் லாங்குவேஜஸ் அலுவல் மொழிகளுக்கான அட்டவணை கொடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால 22 மொழிகள் அலுவல் மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ இது அனைத்துமே கொடுத்திருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய தேதியில நம்மளுடைய பார்லிமெண்டினுடைய அபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கம்பைன் டுகெதர். அதே போல பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கலாம். அதே போல உங்களுடைய தாய்மொழி என்னவோ, தமிழ்நாடா தமிழ் பயன்படுத்திக்கலாம், கேரளமா அவங்களுடைய மொழி பயன்படுத்திக்கலாம், பெங்களூரா அவங்களுடைய கன்னட மொழி பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த உரிமையை உங்களுக்கு வழங்குறாங்க. லெட்ஸ் மூவ் क्वेश्चन நம்பர் 13. Look at the question. In which year the Lokpal bill was not introduced? லிசன் பண்ணுங்க, was not introduced in the parliament. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லோக்பாலுக்கான ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுங்க. சரியா? 1968ஆம் ஆண்டு தான் லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையானது உருவாக்கப்படுது. இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தை யார் உருவாக்குறான்னு பாத்தீங்கன்னா எல்.எம். சிங்வி. சரிங்களா? எல்.எம். சிங்வி அப்படிங்கிற நபர் தான் லோக்பால் அப்படிங்கிற டேர்ம் உருவாக்குறாரு. சரியா? அதன் பிறகு இந்த லோக்பால் பில் 1968ல யாரு ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணு கேட்டீங்கன்னா சாந்தி பூஷன். சாந்தி பூஷன் அப்படிங்கிற நபர் தான் 1968ஆம் ஆண்டு இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார். சரிங்களா? இந்த மசோதாவானது கிட்டத்தட்ட 1968 முதல் 2012 வரை 10 முறை தோல்வியடையுது. சரிங்களா? மீண்டும் 2013ஆம் ஆண்டு தான் அந்த பில் பார்லிமெண்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு வெற்றி பெற்று லோக்பால் ஆக்டா செயல்பாடுல இருக்குது. அப்ப 1968ல கொண்டு வந்தாங்க, எஸ். 71 இந்திரா காந்தி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க, எஸ். 85ல கொண்டு வந்தாங்க, எஸ். and then 1978ல இந்த பில் கொண்டு வரப்படல. so option number D is correct. so was not introduced அப்படின்னு கேட்டாங்கன்னா 1978. சரிங்களா? and let's move question number 14. The Administrative Reforms Commission of India was set up on 5th January 1966 under the chairmanship of Dash. Option number A Anamantaya, option number B Mathur, option number C Pathak, option number D Moraji Desai. So 1966ல இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா
நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தை உருவாக்குறாங்க. சரிங்களா? நிர்வாகத்துல சில மாடலை கொண்டு வரது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கமிட்டியை ஃப்ரேம் பண்றாங்க. அந்த கமிட்டியோட சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல 1966 ஃப்ரேம் பண்றாங்க. அதோட சேர்பர்சன் தான் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிற பர்சன். சரிங்களா? ஸோ 1969ல 1969ல இந்த கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையமானது பின்வரும் சீர்திருத்தங்களை பரிந்துரைகளாக வழங்கியது. சரிங்களா? நம்பர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்கன்னா 578, ஆல்மோஸ்ட் 578 578 சீர்திருத்தங்களை அல்லது பரிந்துரைகளை இந்த ஆணையமானது அரசாங்கத்துக்கு வழங்குது. சரியா? இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அரசாங்கம் ஏற்றுக்கல. அதே போல செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனும் ஃப்ரேம் பண்றாங்க. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 2005ல சரிங்களா டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய கவர்மெண்ட் பீரியட்ல ஃப்ரேம் பண்றாங்க. இதனுடைய சேர்பர்சன் யார் பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி. வீரப்ப மொய்லி தலைமையில இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையமானது 2005ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் தலைமையில ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் will be D. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். ஒருவேளை இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் கேட்டாங்கன்னா he must be வீரப்ப மொய்லி. சரிங்களா? Let's move the last question of the session. Look at the statement. The Protection of Civil Rights Act came into force. It is came into force on dash 19th December 1974. Option number B 19th November 1976. Option number C 19th December 1975 and last one 19th November 1977. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு, அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள். இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் நம்பர் 17 உங்களுக்கு தெரியும். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த தீண்டாமை ஒழித்தல் பற்றி குறிப்பிடக்கூடிய விதியில தான் உங்களுக்கு 1955ல ஒரு ஆக்ட் வந்திருக்கும். சரிங்களா? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட், அது பேரு தீண்டாமை ஒழிப்பு சட்டம். தீண்டாமை ஒழிப்பு சட்டம். இந்த 1955ல கொண்டு வரக்கூடிய ஆக்ட் தான் பிற்காலத்துல அதை அமெண்ட் பண்றாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1976ல இட் டர்ன்ஸ் இன்டு PCR ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டா மாற்றப்படுது. சரிங்களா? சோ இந்த 1955 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது தான் 1976ல PCR ஆக்டா மாற்றப்படுது. சோ ஆப்ஷன் will be B 19th November 1976. சரிங்களா? ஸோ இன்னொரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செட் 1 2 போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட் பதிவு பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.